வந்திருக்காரு போல. சரி அவட்ட ஒரு 8 கேட்டு போயிருவோம். கோதுமை பச்சரிசில எப்ப போடுறாருனால வாங்கி ஒரு 6 மாசம் ஆச்சு. அண்ணே ரேஷன் கடைக்காரனே. ஏமா எல்லாத்துக்கும் சரக்கு போட்டு இந்த மாசமே முடிச்சாச்சே. நான் இப்போ வந்து நோட்டு எல்லாத்தையும் எனக்கு கணக்கில் சரியா இருக்கான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணே அந்த கோதுமை பச்சரிசில எப்பனே போடுவீங்க? ஏமா கோதுமை பச்சரிசினா போட்டுக்கிட்டு தாமா இருக்கும். நான் போடும்போது நீங்க வரலன்னா நான் என்ன பண்றது? நீங்க தான் வரணும். அண்ணே போடுறப்ப ஒரே சொல்லியா போட வேண்டியதானே? அது ஒரு டைம் இது ஒரு டைம் போடுறீங்க. நீங்க எப்ப போடுறீங்க எனக்கு தெரியவா தெரியுது? என்னன்னு இப்படி பண்றீங்கண்ணே? பேசாம ஒரு போர்டு வச்சிருங்க, இன்னே கிழமை கோதுமை பச்சரிசிலாம் போடுறோன்னு. நாங்க யாராவது வந்தாங்கன்னா பாத்துக்கிட்டாலும் எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஐயா என்னம்மா உன்னோட பெரும் ரோதனையா இருக்கு. நாங்க மட்டும் ஒரே லாரியில எல்லா சரக்கும் வந்து நாங்க வந்து நம்ம போடாம இருக்க போறோம். இப்ப கூட பாருங்க கொஞ்ச நேரத்துல ஒரு லாரி வரப்போகுது. அதுல பார்த்தா இலவச வேஷ்டி சேலை மட்டும் தான் வரப்போகுது. நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்துல அதை தான் பார்த்து எல்லாத்துக்கும் பார்த்து கொடுக்க முடியும். சரி தள்ளுமா, கொஞ்ச நேரத்துல நம்ம லாரி வரப்போகுது. தள்ளு. என்னது இலவச வேஷ்டி சேலை வருதா? பொங்கலுக்கே குடுக்குறேன்னு சொன்னீங்க, 5 மாசம் ஆகி போச்சு, இப்பதான் வருது போல. சரி எப்படி தருவீங்க? லாரி தான் வருது சொல்றாங்க, இன்னமும் வரக்கான. நானும் லாரியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். லாரியில தான் இலவச வேஷ்டி சேலை வருது. வந்தவனே எல்லாத்துக்கும் பார்த்து கொடுத்துருவான். அண்ணே இன்னைக்கே வேஷ்டி சேலை தந்துருவீங்களானே? இன்னைக்கே வந்தா இன்னைக்கே பார்த்து கொடுத்துருவான். சரியா? சரிண்ணே நான் போயிட்டு வரேனே. காலையிலேயே என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டையா, அதனால அவ சாப்பாடே போடாம விட்டா. சரி நான் பக்கத்துல போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ வந்து நல்லா கடையை பார்த்துக்கிட்டு. அண்ணே இருந்தாலும் உங்களுக்கு கோவம் அதிகமா வருதுண்ணே, கொஞ்சம் கோவத்தை குறைங்க. வேமாக்கியமா போயிட்டு வாங்க. வர்றவங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, இடக்கு முடக்கா கேட்பாங்க இந்த ஊருக்காரங்க. சரியா வேமா சாப்பிட்டு வேமா வந்துடுறேன். அது வரைக்கும் சத்த கடையை மட்டும் பாத்துக்கியா, வேமா போயிட்டு வந்துடுறேன். அடியே ராணி, உன் பையன் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு விட்டானாடி. இந்த கிழவிக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சு தெரியலையே. நானே இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிதான் அவனையே இந்த சைடு வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். எப்படி எல்லாமோ கசஞ்சிருதுப்பா. அப்படியே சொல்லுடி, பேக்கன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கா. எல்லா விஷயம் வெளியில வந்துருச்சு. நீ என்னத்த மறைக்க நினைச்சாலும் மறைக்க முடியாது. சொல்லு. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே, யாரும் உங்களுக்கு சொன்னது? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஊரே பேசுது, என்னம்மா நம்மகிட்ட நடிக்கிறா. போய் சொல்லடி, நான் போறேன். எனக்கு யாரு பேசுறாளா நழுப்புறா. போ ஆச்சி. அடியே ஏன் இப்படி பறக்க ஓடி வந்துட்டு இருக்க? என்ன விஷயம்? ஆச்சி கொஞ்சம் பக்கத்துல வாங்க ஆச்சி. என்னாடி சொல்லு தொடடி, காடுக்குள்ள தான் சொல்லுவியோ? சொல்லு ஆச்சி. நம்ம ஊரு ரேஷன் கடையில வேஷ்டி சேலை குடுக்குறாங்க. அடியே அதுக்கு எதுக்கடி காதுக்குள்ள வந்து கத்துற? அப்படி காது ஒங்கின்னு கேக்குதுடி. தூரம் எதே சொல்ல வேண்டியதாடி. ஆச்சி உங்களுக்கு தான் சரியா இப்பெல்லாம் காதே கேட்க மாட்டேது, அதான் கத்துனேன். சரி அதை விடுங்க. அள்ளி சுதா அவங்கள்ட்ட சொல்லி வேமா இடத்த போட சொல்லுங்க, நான் போய் கார்டு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிடி சொல்லிடுறேன்டி, போய் கார்டு அடிச்சிருவா. வேஷ்டி சேலையா குடுக்குறாங்க? ஒரு வார்த்தை சொல்றாளா? நான் இங்கதானே நிக்கிறேன். சரி அவளை சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன, நம்ம ஊர்க்காரங்களை கூட்டிட்டு போய் நம்ம முன்னாடி போய் நின்றுவான். சரக்கு இருக்கட்டாய ஒரு பேரு வரமாட்டாங்க. சரக்கு இல்லாதவன் அப்பப்ப வந்துகிட்டே இருப்பாங்க. இது போறீங்களா அது போறீங்க ஆயிட்டு. இப்ப எதுக்கு கும்பலா வந்திருக்காங்கன்னு வேற தெரியல. சரி என்ன எதுன்னு கேப்போம். ஏயா எங்கயா உங்க சாரு இலவச வேஷ்டி சேலை தரீங்களாம்ல? பக்கத்து ஊர்க்காரி வந்து சொன்னா கொடுங்க வேமா. ஏமா இன்னும் இலவச சேலையா வரல, வந்தாதானே கொடுக்க முடியும். அதுக்குள்ள கொடுத்துட்டாங்க வந்துட்டாங்கிறீங்க. ஏப்பா தம்பி, ஒரு சில ரேஷன் கடையிலலாம் கொடுத்துட்டு தானப்பா இருக்காங்க. நீங்க ஏப்பா என்னப்பா கொடுக்காம இருக்கீங்க? அதோ எங்க சார் வந்துகிட்டு இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட என்ன வேணாலும் கேட்டுக்கோங்க. நான் வெறும் எடுத்து கொடுக்கறதான் வேலை பாக்குறேன், அதனால எனக்கு ஒண்ணும் தெரியாது. எதுக்குமா இப்படி கூட்டமா வந்திருக்கீங்க? சார் வேஷ்டி சேலை தரீங்களாம்ல, அதான் வந்திருக்கோம். இலவச வேஷ்டி சேலை இன்னும் வரலம்மா. நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. இன்னைக்கு தான் நம்ம வருதுன்னு சொன்னாங்க, ஆனா வருதா வரலையான்னு தெரியல. அதனால நம்ம நாளைக்கு பார்த்து கரெக்டா பார்த்து போட்டுருவோம். சரி போயிட்டு வாங்க தம்பி. வேமா பார்த்து இலவச வேஷ்டி சேலை பார்த்து கொடுப்பா. எனக்கு நேரம் வேற ஆகுது, நான் வேற வியாபாரத்துக்கு போனேன். நானும் எவ்வளவோ சொல்றேன் இலவச வேஷ்டி சேலை இன்னும் வரலையான்னு சொன்னேன். இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியலையே. இவங்களும் போன பாடு இல்லை. சரி இந்த லாரிக்காரன் எங்க இருக்கான்னு தெரியல, அவனுக்கு தான் போன் பண்ணி கேட்கணும் போல இருக்கு. ஹலோ அண்ணே லாரிக்காரா, எங்க இருக்கீங்க? என்னது பக்கத்து ஊர்ல இருக்கீங்களா? எங்க இந்த ஊருக்கு எப்போ வர போறீங்க? என்னது நாளைக்கு வர போறீங்களா? ஐயோ ஏற்கனவே எனக்கு கூட்டம் வேற நிறைய சேர்ந்துருச்சு. வேமா வாங்க, இங்க இருக்கிற கூட்டத்தை சமாளிக்க முடியல. பக்கத்து ஊர்ல வேணா நாளைக்கு வேணா கொடுங்க, இன்னைக்கு பார்த்து வேமா பார்த்து கொடுங்க. இன்னைக்கு கொடுக்கலாம், என்னைய ஒரு வழி பண்ணிடுவாங்க. வேமா பார்த்து வாங்க. சரிண்ணே இந்த பக்கத்து ஊருக்கு வேணா நாளைக்கு போட்டுருவோம் சரக்க. இன்னைக்கு வேணா உங்க ஊர்ல பார்த்து போட்டுறேன், இந்த வந்துடுறேன் வேமா. சரி எல்லாரும் பார்த்து என்ன வரிசையில் இல்லைங்க. இனி எத்தனை பேர் வரப்போறாங்கன்னு தெரியல, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல, இந்த லாரிக்காரன் எப்படி வரப்போறான்னு தெரியல, ஒரே குழப்பமாவே இருக்கே. அப்படியே உட்காருவோம். லாரிக்காரன் எப்ப வந்து இவன் சேலை எப்ப எடுத்து கொடுக்க போறான்னு தெரியல. எப்படினாலும் 2 மணி நேரம் ஆயிரும் போல. உட்காருங்க அப்படியே. அக்கா நிஜமா வேஷ்டி சேலை தர்றாங்களா? நம்ம ஊரே இவ்வளவு அமைதியா இருக்குது. தர்றேன்னு சொன்னா போதுமே, கூட்டம் ஓடிக்கிட்டே இருப்பாங்களே. அடியே இன்னும் நான் யாருக்கு சொல்லலடி. நம்ம ஃபர்ஸ்ட் சேலை வாங்கிட்டு அவங்கள்ட்ட போய் காட்டுவோம், அதுக்கப்புறம் அவங்க அனுப்புவோம்.
சொன்னேன்? நீங்க தான் ஒரு பொம்பளை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்ப சொன்னேன், அதை கேட்டு எவ்வளவு பொம்பளை கூட்டிட்டு வந்துருச்சு போல. லாரி வந்துருச்சு எல்லாரும் என்னங்க தள்ளி நில்லுங்க. டிரைவர் தம்பி ஒரு கைய பிடிப்பா, அப்படியே உள்ள இறக்கி வச்சிருவான். சார் எல்லாத்தையும் பார்த்து இறக்கி வச்சாச்சு சார். சரிங்க சார், நான் வரேன் சார். சரிப்பா தம்பி, பார்த்து கிளம்பு. என்ன நீங்க முன்னாடி வந்துட்டீங்க? ஒரு லாரி வந்தோனே தள்ளுங்க, நாங்க தான் முன்னாடி நிப்போம். அப்படியே நீ என்கிட்ட பேசப்ப தாண்டி ஒட்டு கட்ட சேலை கொடுக்குறாங்கன்னு. இல்லாட்டி நீ எப்படி முதல்ல வந்திருப்ப? நாங்க தாண்டி முதல்ல வந்திருப்போம். அப்ப நாங்க தான் முதல்ல நிப்போம். நீங்க ஊருக்கு கேக்குற மாதிரி பேசுனீங்கன்னா 4 பேர் காதுல விழுகத்தான் செய்யும் விஷயம். நாங்க வந்து நிக்கதான் செய்யுமா? வந்து முதல்ல வந்து நிக்கணும் நீங்களும். தள்ளுங்க. ஏமா, நான் உனக்கு முன்னாடியே வந்துட்டேன். இந்த ரேஷன் கடை அண்ணேட்ட வேணா கேளு. நான் வந்து வாங்குவேன்னு சொல்லிட்டு தான் போனேன். அதுக்கு சாட்சியா ஒரு கல்ல கூட போட்டு போனேன். கேட்டுக்கா அவட்டையே. ஐயோ, இவங்க படுத்துற பாரு பேப்பாடா இருக்கு. ஏமா சண்டை போடாம இருங்கம்மா, இல்லைன்னா யாருக்கு நான் இலவச வச்சு யாருக்கும் தரமாட்டேன், வைக்க மாட்டேன். கடையை பூட்டிட்டு போய் பாத்துக்குங்க. அக்கா சரி விடுங்க, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வருவோம்க்கா. வாங்கக்கா. ஆச்சி கம்கியர், வேமா பார்த்து என்ன ரேகை வைங்க. அப்படியே என்னாடி சொல்லி தொலைறியாவே? ஒன்னும் புரிய மாட்டேங்குது எனக்கு. இங்கிலீஷ்ல பேசுறானே, இங்கிலீஷ்ல. ஆச்சி பக்கத்துல போய் கைய அந்த மிஷின்ல வையுங்க. அதத்தான் சொல்றாரு அவரு. இதைத்தான் சொல்றான் நாடு. செருடி வைக்கிறாண்டி. என்னம்மா ரேகையே விழுக மாட்டேங்குது? ஏமா கையில இவ்வளவு தூரம் மஞ்சள் பூசிட்டு வந்தா எப்படிமா ரேகை விழுகும்? சரி போய் உங்க வீட்டுல யாராவது இருந்தா பார்த்து நம்ம கூட்டு வாங்க போங்க. தம்பி இன்னும் ஒரு வாட்டை வைக்கிறேன்ப்பா. கொஞ்சம் பாரு திரும்பி அலைய முடியாதுப்பா. பாப்பியால ஏமா விழுகவே மாட்டேதுமா, நான் சொன்னதை செய்யுமா. தம்பி இந்த பெட்டி தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீ வேற பெட்டி வேணா வையுப்பா. அம்மா வேற பெட்டி கவர்மெண்ட்ட சொல்லி ஆர்டர் பண்ண சொல்லியிருக்கேன், வந்துரு வேமா. ஏமா நான் முதல்ல சொன்னதை செய்யுமா, நீ வழக்க ஏதாவது ஒன்று சொல்லுவ. வேற என்ன சுதாவா, ரேகை வைங்க. அண்ணே சேலை ஒரு 8 மீட்டர் இருக்குமாண்ணே. நான் முக்காடெல்லாம் போடுறேனா, சேலை பத்தவே மாட்டேங்குறே. கொஞ்சம் பெரிய சேலையா கொடுங்கண்ணே. ஏமா நீ முக்காடு போறதுக்கு நான் என்ன சேலையை வந்து அளந்தா பார்க்க முடியும்? ஏமா குடுக்குற சேலையை பேச வாங்கிட்டு போகமா, சும்மா அது வேணும் இது வேணும் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் நீளமா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். சரி இருக்கிறதா கொடுங்க. என்னத்த நினைச்சியோ வச்சியோ. ஏமா பேசாம நம்ம குடுக்குற சேலையை வாங்கிட்டு போமா, நீ படுத்துற பாடு இருக்கே. ஏ தம்பி வேமா பார்த்து இந்த அம்மாக்கு பார்த்து சேலையை கொடுத்து விடியா. ஏ சுதாகா, வயலட் கலர் சேலை சூப்பரா இருக்கு, கொண்டு போ. ஏமா சும்மா கதை பேசிட்டு இருக்க கூடாது. அடுத்தடுத்து ஆளுக்கு என்னமா வழி விடுங்க, இல்லன்னா வந்து நீங்க வேற ஓரத்துல நில்லுங்க. அம்மா கதை பேசணும்னா. ஐயோ அந்த ஆள் வேற திட்டுறாண்டி. நான் போய் வச்சு வாங்குறேன்டி. அக்கா சரி வாங்கிட்டு நம்ம வீட்டு பக்கம் வாங்க. அண்ணே இந்தாங்கண்ணே கார்டு. என்ன நானும் இந்த கார்டை வச்சு பாக்குற ஸ்கேனே ஆக மாட்டேங்குது. ஒரு என்ன கலர் வேற, கார்டு கலர் வேற மாதிரி இருக்கு. ஐயா இது என்ன ஆதார் கார்டா? அது ஆதார் கார்டை கொண்டு வந்திருக்க. ஆதார் கார்டை கொண்டு வந்தா நான் எப்படிமா பொருள் கொடுக்க முடியும்? போய் ஸ்மார்ட் கார்டு பார்த்து எடுத்துட்டு வா. ஐயோ அவசரத்துல ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்துட்டேனே. ஆனா இருங்க இதை வச்சுட்டு ஸ்மார்ட் கார்டு எடுத்துட்டு வந்துறேனே. அடியே இடத்த விட்டுறாத, நான் உடனே வந்துறேன். இந்த ஆள் ஏதாவது கடலை போட்டுக்கிட்டே இருந்தீங்க. சரிக்கா அண்ணே, நான்லாம் கரெக்டா தான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்துக்கிட்டு வேமா எடுத்து கொடுங்க. ஸ்கேனே ஆக மாட்டேங்குது. ஏமா ஒரே வையு. அண்ணே பாருங்கண்ணே, விழுந்துருச்சுனே. என்னம்மா கார்டும் கைரேகையும் அப்செட் ஆக மாட்டேதம்மா, என்ன பண்றது? கொஞ்ச நேரம் கழிச்சு வரியா? எதனால இப்படி அப்செட் ஆக மாட்டேங்குது இல்லையே, என்ன ரீசனா இருக்கும்? ஏமா உன் கார்டு என்ன சீனி கார்டா? ஏமா சீனி கார்டுக்குன்னா இலவச வச்சு கிடையாதுமா. சரி போயிட்டு வா. அண்ணே அரிசி மட்டும் தான் வாங்க மாட்டேன், மித்த எல்லா பொருளும் வாங்குவேன். கொஞ்சம் நல்லா பாருங்க. சீனி கார்டுக்குன்னா இலவச வச்சு கிடையாதுமா. போமா கார்டை தூக்கிட்டு போமா. நானும் ரேஷன் கார்டு தான் வச்சிருக்கேன். சும்மா அப்படி இப்படி என்ன ஏமாத்த பாக்காதீங்க. ஒழுங்கா எடுத்து கொடுத்துருங்க, நான் கலெக்டர் ஆபீஸ் போயிருவேன். ஏமா நீ போய் கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் முதல்ல சீனி கார்டை போய் அரிசி கார்டை மாத்து. ஆமா நான் பொழுதனைக்கு நீ எப்பவுமே பேண்ட் சட்டை போட்டு தான் வர்ற, உனக்கெல்லாம் எதுக்கு சேலை? போமா அங்கிட்டு. அடியே கைய உடுடி, நாய பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரி இப்படி தரன்னு இழுத்துட்டு வரையடி. கைய உடுடி. சொட்டா கொஞ்ச நேரம் போய் சாமரியா. ஏ வள்ளி இன்னமா நீ வாங்கல, தள்ளு நான் வாங்கிட்டு போறேன். எதுக்கு இந்த அம்மா என் கைய பிடிச்சு எடுத்துட்டு போகுது? ஏம்மா என் கைய விடுமா, சொட்டா ரேஷன் கடையில ஏன் ரேக விழுக மாட்டேங்குது, அதான் நான் கூட்டிட்டு வந்தேன். போய் சாமரியா ரேக ஐயா வந்து. ஏம்மா என் கைய விடுமா, உன் புருஷ அங்கிட்டு இருக்காருமா. என் கைய இப்படி இருக்க பிடிச்சு வச்சிருக்கா, கைய விடுமா. நீ ஏன் கையை நடுல விட்ட? போய் தொலையா அங்கிட்டு. சொட்டா அங்கிட்டு வா, அவன் வரல வைங்க. என்ன தாத்தா நீ என்ன கையிலேயே என்ன டைப்பிங் பண்ணிட்டே இருக்க? கை என்ன இந்த ஆட்டம் ஆடுது? நல்லா இருந்தா கையை நல்லா அழுத்தி வை ரேகைய. அம்பி விழுந்துருச்சா? வயசாயிடுச்சுல அதான்ப்பா. விழுந்துருச்சு கையெடுங்க. இந்தாயா உங்களுக்கு பார்த்து வேஷ்டி சேலை பார்த்து கொடுத்துறேன். இந்தாமா வேஷ்டி சேலையை வாங்கிட்டு போமா. ஏயா வேட்டிய மட்டும் கொடுத்துருக்க, சட்டை யாரு கொடுப்பா? ஐயா கவர்மெண்ட்ல சொல்லியிருக்கோம், சட்டை பார்த்து எல்லாத்துக்கும் பார்த்து கொடுக்க சொல்லியிருக்கோம். ஆளுங்களை வந்து பார்த்து தச்சு பார்த்து கொடுப்பாங்க. சரி பார்த்து நல்லா போயிட்டு வாங்க. வாயா என்னைக்கே சட்டை கிட்ட எல்லாம் கொடுத்துருக்காங்க. என் பால் கிண்டல் அடிக்கிறியா? வா இலவச வேஸ்ட் எல்லாம் தருவாங்க, சட்டை கிட்ட தர மாட்டாங்க. வா போவா. அண்ணே இந்தாங்கண்ணே கரெக்டா ரேஷன் கார்டு எடுத்து வந்துட்டேன். எப்படிங்கண்ணே? இப்பயாவது கரெக்டா பார்த்து கார்டு எடுத்து வந்தல. சரி கொண்டா. என்னம்மா இது கையை நம்ம குச்சி மாதிரி இருக்கு, பார்த்து நல்லா வைமா. அண்ணே குச்சி மாதிரி இருந்தாலும் ரேக விழுகுதுல.
இந்தாயா இந்த அம்மாக்கு பார்த்து இலவச வேஷ்டி சேலை பார்த்து கொடுத்துறியா? அண்ணே இந்த ப்ளூ கலர் சேலை தானே நான் ரொம்ப வருஷமா கட்டிக்கிட்டே இருக்கேன் துவச்சு வேற கலர் சேலை கொடுங்கண்ணே, சிவப்பு பச்சை கலர் கொடுங்கண்ணே. அம்மா இந்த கலர் சேலையா தான் இருக்குது, வேற வேற கலர் இல்ல, சும்மா இதே வாங்கிட்டு போ. சரி கொடுங்க பரவாயில்ல. ஏன் என் தம்பி ஃபாரின்ல இருந்து 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். நல்ல இலை ஆட்டுக்கறியா வாங்கிட்டு வாங்க, நல்ல வெடைக்கோழி 2 வாங்கிட்டு வாங்கங்க. கேக்குதாங்க? கேட்காத மாதிரியே போவீங்க. அடியே கேக்குதுடி, தம்பி வரேன்னு சொன்னோடனே அதை வாங்கிட்டோ இதை வாங்கிட்டோ மட்டும் தொல்லை பண்ற. பார்த்து வாங்கிட்டு வரேன்டி. ஏங்க கறி கோழி எல்லாம் வாங்கிட்டு தெரியாத மாதிரி வாங்க, யார் கண்ணுக்கும். நீங்க வாட்டில பப்பர பேனு கோழி கறியை காட்டிக்கிட்டே வராதீங்க. அடி இந்த வள்ளி ஆச்சியெல்லாம் பின்னாடியே நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. சரி சரி. அழகுலகா வாத்து தெரியுது, எவன் வீட்டு வாத்தும் தெரியல, ஒருத்தரையுமே காணமே. சரிங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பார்ப்போம். யாரும் வரலாட்டு இந்த வாட்டை பிடிச்சிட்டு போய் இன்னைக்கு வாட்டு பிரியாணி வச்சு சாப்பிட வேண்டியதே. சும்மாடி பிடிச்ச கோழியெல்லாம் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கானே. டேய் குமார நில்லுடா. என்ன ஆச்சு? உங்க வீடு எங்க இருக்கு? நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? அதை விடுடா, நான் ஒரு விஷயமா உட்காந்துருக்கேன், அது கடக்காது போல. சரி நீ என்ன கோழி மட்டன் கிட்ட வந்துட்டு போயிட்டு இருக்கா? வீட்டுக்கு யார் வந்திருக்கா? அது ஒன்றும் இல்லை ஆச்சு, ஊர்ல இருந்து மச்சனே வந்திருக்கேன், அதுக்காகத்தான் இதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்தேன் ஆச்சு. சரி ஆச்சு, நேரம் ஆச்சு ஆச்சு, கொஞ்சம் விலகுங்க, நான் வேற கிளம்பணும். அடே நானும் சுமதியா பார்க்கலாம்டா வந்துக்கிட்டு இருந்தேன், ஒரே காலு வலி, அதான் இங்க உட்காந்துட்டா. சரி சரி என்னைய கொஞ்சம் வண்டியில கூட்டிட்டு போ, தள்ளி உட்காரு. ஆச்சி எனக்கே சீட்டுல இடம் பத்தாம இருக்கு, இதுல வேற நீங்க வேற ஏறி உட்காருங்கிறீங்க. ஆச்சி நீங்க பேசாம போடி நடந்து வாங்க ஆச்சி. அடே உன் பொண்டாட்டி நீங்க இதுதான்டா போறீங்க, உன் பொண்டாட்டிக்கு வச்சுறப்போ எனக்கு ஒத்தாதடா, கொஞ்சம் தள்ளி உட்காருடா. நல்லா ஏறி உட்காந்துக்குங்க, கீழே விழுந்துடாதீங்க. சரிடா நீ நேரா பார்த்து வண்டியை ஓட்டு. ஆச்சி என்ன குமாரனை கூட போய்கிட்டு இருக்கே, என்ன விஷயம்னு வேற தெரியல. இந்த அன்னை கறி கோழிமாலாம் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை அவ வீட்டுல பிரியாணியா இருக்குமோ? எப்படியாவது நம்மளும் போகிற வழியா பாப்போம் கூடயே. ஆச்சி ஆச்சி என்ன இந்த அண்ணன் கூட போய்கிட்டு இருக்கீங்க? ஐயோ என்னடு, நான் சும்மாடி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், நீ அப்புறம் வாடி. ஆச்சி நானும் சுமதி அக்கா வீட்டுக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீங்களும் அங்கதான் போறேங்கிறீங்க. சரி நானும் அப்படியே வண்டியில வரேன், எதுக்கு நான் தனியா நடந்துக்கிட்டு. ஆமா இங்க பாரு, ஆச்சிக்கே இடம் இல்லாம ஆச்சியே தொத்திக்கிட்டு உட்காந்து கிடக்கு, இதுல வேற நீ வேற வர்றியா? நீ பேசாம நடந்து வா. அண்ணே ரொம்ப வெயிலா இருக்குனே, கால் வேற பொசுக்குது, நான் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கிறேன், அப்படியே என்னை கூட்டிட்டு போயிருங்கண்ணே. சொன்னா நீங்க 2 பேரும் கேட்கவே மாட்டீங்க, ஏன் தான் இப்படி பண்றீங்க எனக்கும் தெரியல. அண்ணே போலானே. ஏமா ரோடே தெரியாத அளவுக்கு இப்படி மண்டையை மறைச்சிக்கிட்டு இருந்தா நான் எப்படி ரோட்டை பார்த்து ஓட்டுவேன்? கொஞ்சம் தள்ளி வை மண்டைய. சாரினே சாரினே. இந்த வள்ளியும் காணா ஆச்சியும் காணாமே, கதை பேசலான்னு பார்த்தா எங்க போயிருக்குன்னு வேற தெரியல. ஒருவேளை சுமதி அக்கா வீட்டுல இருக்குங்களோ? ஆச்சி வள்ளி என்ன இந்த அண்ணன் கூட போய்கிட்டு இருக்காங்க, என்ன விஷயம் தெரியலையே. ஏ சுதாக்கா தள்ளி நில்லு, வண்டி வருது பாரு, தள்ளு தள்ளு. இல்லங்க வண்டியை நிறுத்துங்க. இதுகளை 2மே சமாளிக்க முடியல, அடுத்து 3வது வேற. ஏமா உனக்கு என்னமா வேணும்? அப்படியே சுடா, நாங்க சும்மாடி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம், உனக்கு என்ன வேணும்? ஆச்சி இவ்வளவு நேரமா உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன சுமதி அக்கா வீட்டுக்கு போறீங்களா? சுமதி அக்கா வீட்டுல பிரியாணி ஆக்கும். ஏ சுதாக்கா நானும் பிரியாணி தான் நினைக்கிறேன், வண்டியில எங்கேயாவது இடம் இருக்கான்னு பார்த்து நீ கொஞ்சம் தொத்திக்க. அவங்க 2 பேர்த்தையும் வண்டியில உட்கார வச்சு ஓட்ட கூட முடியல, இதுல வேற சுதா வேற ஏத்தி எப்படிமா ஓட்ட முடியும்? அண்ணே நானும் செத்த வண்டியில உட்கார்ந்துக்கிறேனே, ஆச்சிக்கு பின்னாடி வேணா உட்கார்ந்துக்கிறேனே. 3ம் சேர்ந்துக்கிட்டு அநியாயம் பண்ணுதுகளே. அவன் வேற என்ன சொல்றான்னு தெரியல, சுமதி வேற. சரி வண்டியை கிளப்புவான். அண்ணே எல்லாரும் ஏறியாச்சுனே, வண்டி எடுங்கண்ணே. ஹலோ சொல்லு சுமதி, வண்டியில வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏங்க கறியை வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? நான் வாசல்ல உட்கார்ந்துருக்கேன், நீங்க வந்தாலே எனக்கு அடுத்த வேலையே ஆகும். அப்புறம் கிழக்கு தெரு வழியா வந்துருங்க, அங்கதான் எந்த தொந்தரவும் இருக்காது. நார்மலா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆச்சி வழியெல்லாம் வந்து உங்ககிட்ட வண்டியில வரேன் தொத்திக்குவாங்க கறியை பார்த்துட்டு. இன்னமும் என் வண்டியில தொத்துறதுக்கு இடம் தாண்டி இல்லை, எல்லாத்தையும் வந்து சொல்றேன்டி, வையிடி சத்த. என்னங்க சொல்றீங்க? ஒண்ணும் புரியல, வேமா வாங்க. படிச்சு சொன்னேன், போறப்பே சொன்னேன், வந்துட்டு சொன்னேன், சரி வராதீங்க கேட்கிறாரா? எல்லாம் வண்டியை வந்துருச்சு போல. ஐயோ இவரை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அதே சும்மாடி வாயை கொஞ்சம் மூடுடு, வாயை திறந்தே இருப்பேன். பிரியாணி தானே செய்ய போறேன், காய்கறியெல்லாம் நாங்க 3 பேருக்கு கொஞ்சம் அடுக்கி கொடுக்குறோம், எங்களுக்கு கொஞ்சம் பிரியாணியை கொடுத்து சரியா? முதல்ல வாயில இருக்கிற டோரை லாக் பண்றி. இந்தாடி நீ கேட்ட மட்டனு கோழி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா புடி.
ஏங்க உங்களை என்ன சொன்னேன், கிழக்கு தெரு வழியா வாங்கன்னு சொன்னேன்ல, நீங்க பாட்டு இத்தனை பேர்த்த கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் தான் எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு சொல்லி வண்டியில் ஏற்றுனேன். அடுப்போடி நீ வேற வண்டியில் ஓடிட்டு வருவோம் எல்லாரும் சேர்ந்து அதுக்கெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து ஒத்திக்கிச்சுடி. சரி விடு, சாப்பிட்டு போதுங்க உன் தம்பியோட சேர்ந்து. இந்த வேமை பார்த்து சமைச்சு வை. என்னத்த சொல்றது, படிச்சு படிச்சு சொல்றேன், மரத்தை ஏத்து வச்சு கொண்டு வாங்கன்னு இந்த டிக்கிக்குள்ள போட்டு கொண்டு வர வேண்டியதானே. அவளுக்கு கோழியை பார்த்தோன்னே வந்துட்டாளுங்க. ஏன்டா அப்படி ஆடுக்கிட்டே இருக்க? நீதான் சுமோடியோட தம்பியாக்கும். சரி சரி, ஃபாரின் நண்டு வந்திருக்கியாமல. ஆமா, செண்டு கிண்டு ஏதாவது கொண்டு வந்திருக்கியாடா? நானே ஃபாரின்லேருந்து வேலை பிடிக்காம ஓடி வந்திருக்கேன். இதுக வேற சென்ட் இருக்காங்க கேட்குது, சோப்பு இருக்காங்க கேட்குது, கொலையா கொள்ளுது இந்த கிளவி. தம்பி கேட்டுக்கிட்டா இருக்க, பதில் சொல்லவே மாட்டேங்கிற. வயசு பையனா இருக்க, நல்லா கல கலன்னு பேச வேணாமா? சரி அதை விடு, நீ தான் பேச மாட்டேங்கிற. நான் கேட்கற கேளுக்கு பதிலாகவும் சொல்லு. பாரில எந்த ஊர்ல வேலை பார்க்குற நீ? என்ன வேலை பார்க்குற நீ? ஆச்சி, நான் துபாயில் வேலை பார்க்குறேன் ஆச்சி. துபாயில் எண்ணெய் கிணறுல எண்ணெய் எடுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏப்பா தம்பி, என்ன கிணறுல வேலைனா அப்ப எண்ணெய் இறச்சரசு ஊத்துற வேலை தானா? ஆமாக்கா, கிணத்துக்குள்ள எண்ணெயை இறச்சி ஊத்துற வேலை தான்க்கா. சரிக்கா, இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்க்கா. ஏன் ஆச்சி, சுமதி அக்கா நல்ல தெளிவா பேசுது வைக்குது, அவங்களோட தம்பி என்ன இப்படி சொங்கிட்டாங்கட்டா இருக்கியா? தெளிவாவே இல்லையே. அதெல்லாம் உனக்கு எடுக்கடி. அவன் எப்படி இருந்தா உனக்கு என்ன வந்துச்சு? அவனால தான் நீ பிரியாணியே தின்ன போற. பேசாம கிச்சனுக்குள்ள போய் தக்காளி வெங்காயம் நறுக்க. ஏண்டி மசா நின்னுகிட்டே இருக்கீங்க, இனியாவது தக்காளி வெங்காயம் நறுக்கி இருக்க வேணாம்? இருங்க, நான் போய் தக்காளி வெங்காயம் எடுத்து வந்து கொடுக்குறேன். எடுத்து கொடுத்தாலே நறுக்குவாளுங்க. அக்கா, உன் தம்பி கூட பேசிக்கிட்டு இருந்தா அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, வேமா போய் தக்காளி வெங்காயம் எடுத்து கொடு. தம்பி இந்தா, அக்கா உனக்கு ஆசாசையா முட்டை கலக்கி செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடு. கொடுக்கா கொடுக்கா, உன் கையால் கலக்கி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுக்கா. உன் முட்டை கலக்கி டேஸ்ட் இருக்கே எப்பா. கொடுக்கா சாப்பிடும் போல ஆசையாக இருக்கு. ஏ முட்டை கலக்கியா? அடியே, கல்யாணம் ஆகி ஒரு தடவை என் கல்ல காமிக்கவே இல்லையடி. அடே, உங்க அக்காவுக்கு முட்டை கலக்கி செய்ய தெரியும் சொல்லி நீ சொல்லிதாண்டா எனக்கே தெரியுது. அடியே, ஏண்டி எனக்கு இதனா பார்த்து வச்சு கொடுக்கல? ஏங்க, நீங்க இதெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா இது நல்லால அது நல்லால நொட்ட சொல்லுவீங்க. அவன் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன். பேசாம இருங்க, அது மேல கண்ணு போடாதீங்க. ஆமா, உன் தம்பி என்ன கண்ணு வச்சுட்டான்னு வேகமா சாப்பாடு செஞ்சு வைடு. காலையில அங்கே போன்னு சொல்லிட்டு போட்டு கொலையா கொண்டுட்டேன். பசி வேற உயிரை போகுதுடி, வேகமா சமைடி. சரிங்க, இன்னும் 1 மணி நேரத்துல ரெடி ஆயிரும். ஏய், நறுக்குனத வேகமா கொடுங்கடி, எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பிரியாணி ரெடி பண்ணுவான். அடி வச்சுட்டா, வேகமா நறுக்கி குடுடு. நறுக்கிக்கிட்டே இருக்க பொண்ணு மணிக்க. என் கண்ணு தண்ணியா வந்துகிட்டே இருக்குது. வேகமா குடுட்டு வெங்காயத்தை அவள்கிட்ட. அடே மாப்பிள்ள, அடே என்ன மாமா, சொல்லு மாமா. அடே மாப்பிள்ள, ஃபாரின் போயிட்டு வந்தல்ல, மாமாக்காக ஏதாவது பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கியாடா? என்ன மாமா இப்படி சொல்லிட்ட? உனக்கு அக்காக்கும் பார்த்து வாங்கிட்டு வராமல் இருப்பேனே. ஃபாரின் வந்து சென்ட்டு, சோப்பு, ஷாம்பு எல்லாத்தையும் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா. டே மாப்பிள்ள, அது இல்லடா, வேற ஏதாவது பாட்டில் ஏதாவது பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கியாடா? என்ன மாமா பாட்டிலுங்கிற, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. என்ன சொல்ற நீனு? டேய், அதான்டா ஃபாரின் சரக்குடா. அங்கே கொஞ்சம் ரேட்டுனா கம்மியாக சீப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்களடா. அதனால பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமாக்கு. ஏய் மாமா, உனக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் வேற இருக்கா? ஏக்கா, ஏய், 1க்கு 2 உங்க அக்காட்ட பத்த வச்சிடாதடா. நான் சும்மா உன்ட்ட விளாண்டேடா, சும்மா தமாசு. மற்றபடி ஒன்றும் இல்லடா. உங்க அக்காட்ட உல ரீதி வச்சு தொலைச்சிடாதடா. சுமதி, பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஆச்சி, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இருங்க, தம்பிக்கு போய் வச்சுட்டு வந்து உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். அக்கா, நாங்க டிப்பன்ல வச்சு வேணா வீட்டுக்கு கொண்டு போயிடுறக்கா. நீங்க பரிமாறணும் வைக்கணும், உங்களுக்கு குறுக்கு இருக்கலாம் வலிக்கும். நாங்க கொண்டு போயிடுறவா? அப்ப சரிடி, இதுவும் நல்லதே. டிப்பன்ல எடுத்து வச்சுக்கிட்டுறீங்க, நான் போய் தம்பிக்கு மட்டும் பரிமாறிட்டு வந்துடுறேன். சரிடி, தம்பியை நல்லா கவனி. சரியா? அவசரமா அஞ்சிடாத, நாங்களும் எடுத்து வச்சுக்கிறோம். ஆச்சி, பிரியாணி வாசம் நல்ல கமகமன்னு இருக்கு. அதுல 4 முட்டை வேற போட்டிருக்காங்க போல. பேசாம என் வீட்டுக்காருக்கு சேர்த்து எடுத்து வைக்க போறேன் நானு. ஆமாடி, நானும் சொட்டானு குறைச்சி வைக்க போறேன். நைட்டுக்கு சேர்த்து பள்ளி நீயும் பாபு கடிச்சு வச்சுக்கோ. நல்ல நைட்டுக்கெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய செஞ்சு வச்சுக்காடு. சரியாச்சு. தம்பி என் புருஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. சரி, சாப்பிட கூப்பிடுவான். அடியே சுமதி கொஞ்சம் வெளியில வாடு. ஆச்சி, என்ன கேரியர்லாம் பெருசா இருக்குது? என்ன வரப்பே கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்த மாதிரி தெரியலையே நீங்க. அக்கா, உங்க வீட்ல இருந்ததுதான்க்கா. இந்த நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம். பெரிய கேரியரா தூக்கிட்டு போறாங்க. எப்படி பிரியாணி அள்ளி வச்சாங்க வேற தெரியல. அடியே, மறக்காம கேரியரை கொண்டு வந்துருங்கடி, பிள்ளைங்களுக்காக சாப்பாடு கொடுப்பேன். அக்கா, அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவா. நீ பிரியாணியே கொடுக்குற, கேரியரை கொண்டு வந்து கொடுக்க மாட்டோமா? சரி, நாங்க போயிட்டு வரோம்க்கா. அது சொல்லதான் கூப்பிட்டோம். சரிடி, போயிட்டு வாங்க. போய் பிரியாணி குண்டா பாப்பா, எவ்வளவு பிரியாணி எடுத்துட்டு போயிருக்காளுன்னு. என்ன தட்டெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்காளுங்க. ஆத்தி, எந்த சிரமமும் இல்லாம நல்ல வட்டையை கழுவி போட்டு போயிட்டாளுகளே. இவனுக்கு வேற கொஞ்சம் தான் பிரியாணியை கொண்டு போனேன்.
இவருக்கு வேற இன்னும் பிரியாணியே வைக்கலையே, திட்டிப்புடுவாரே. என்ன இப்படி பண்ணி தொலைஞ்சிட்டாளுங்க. பேசாம இந்த மனுஷனுக்கு கறி குழம்பு ஊத்தி சோற வச்சு வச்சிட வேண்டியது. 2 பேர் பேசுனது போதும், சாப்பிட வாங்க. சரி சரி வரோம். ஏய் மாப்பிள வாடா சாப்பிட போவான். சரி மாமா, வரேன் மாமா. என்ன அந்த இலையில பார்த்தா பிரியாணி, லெக் பீஸு, முட்டை, கலக்கி எல்லாம் வச்சிருக்கா. இந்த இலையில பார்த்தா வெறும் சோறு குழம்பு மட்டும் தானே இருக்கு. சரி நம்ம அந்த இலையில போய் சாப்பிடுவோம். ஏங்க நீ இந்த இலை சைடு வந்து உட்காருங்க, தம்பிக்கு போட்டு வச்சிருக்கீங்க அந்த இலைய. அடியே இது ரொம்ப அநியாயண்டி. எனக்கு மட்டும் என்னடி வெள்ளை சோறு வச்சு நேற்று குழம்பு வச்சு ஊற்றி வச்சிருக்க. உன் தம்பிக்கு மட்டும் பிரியாணி, லெக் பீஸு, முட்டை, கலக்கி எல்லாத்தையும் வச்சிருக்க. ஆனா போடி, நான் இங்கே தாண்டி சாப்பிடுவேன். ஏங்க அடம் பிடிக்காம இங்கிட்ட வந்து உட்காருங்க. இந்த வள்ளி சுத்தா எல்லாரும் பிரியாணி கொண்டு போயிட்டாங்க. இப்ப பிரியாணியே இல்ல, அவனுக்கு மட்டும் தான் இருக்குது. அவன் சாப்பிட்டு போட்டுங்க, என்னைக்காவது ஒரு நாள் வர்றியா? அடியே என்னடி சொல்ற? எல்லாத்தையும் மாடி எடுத்துட்டு போயிட்டாங்க படுபாவிகளா. மிச்சம் கூட ஒண்ணு கூட வைக்காம. சரிடி, இனிமேல் அவங்கிட்ட சேரத முதல்ல நிப்பாட்டு. சொன்னா கேக்குறியாடி? ஆமாங்க, என்ன பண்ணி தொலைகிறது? எதுனாலும் ஓடி வந்துருவாங்க எனக்குன்னா. அதனாலயே கூட வச்சு திரிய வேண்டியதா இருக்கு. இப்ப பாருங்க, மதியத்துக்கு நம்மளுக்குன்னு கொஞ்சம் பிரியாணி கூட வைக்காம எல்லாத்தையும் வச்சு கொண்டு போயிட்டாங்க. தம்பி வா வா, உட்காந்து பிரியாணி சாப்பிடு. ஏக்கா என்னக்கா பிரியாணி எனக்கு ரொம்ப கொஞ்சமா இருக்கு. அடே அது கூட எனக்கு கிடைக்கலடா, பேசாம சாப்பிடுடா. ஆமா, நீ சாப்பிடும் போது என்னை பார்க்காத மாமா. நீ அந்த பக்கம் திரும்பி சாப்பிடு, இல்லைன்னா எனக்கு தான் பார்த்து வயிறு வலிக்கும். அடியே சுமதி, பாத்தியாடி உன் தம்பிக்கு நல்லா எகத்தாளத்தை பாத்தியாடி? அடுத்த வாட்டி வந்தா அதை வாங்க இதை வாங்க சொன்ன ஓங்கி குத்தியே போடுவேன் பாத்துக்கா. தம்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அடுத்த வாட்டி அக்கா உனக்கு வேற வேற வெரைட்டியா வச்சு சமைச்சு போடுறேன். இதுக்கே டங்கு வேற வந்து போச்சு. மறுபடியும் முதல்ல இருந்தாடி. பேசாம சாப்பிட்றாடி.